பெரும்பாலும் 7 சக்தி மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க என்னென்ன மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். முதல் 2 சக்தி மையங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இவங்க பூமியில் வாழ்கிறதுக்கு ஏற்றாற்போல் எண்ணங்களை வந்து உற்பத்தி பண்ணி வளர்ச்சியடைய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 3வது நாபி சக்தி மையம். இவங்க உடலில் பெரும்பான்மையான சொல்லப்போனால் எல்லா பகுதியோடையும் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க இந்த எண்ணங்களை வந்து எல்லா பகுதிகளுக்கும் பரவ விடுறாங்க. 4வது சக்தி மையமான இருதயம் வந்து இந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை சேகரித்து வச்சுக்கிறாங்க. 5வது சக்தி மையமான விசுத்தி, அவங்க வந்து இந்த சேகரித்து வைத்ததற்கு ஏற்றாற்போல் வார்த்தைகளாகவோ முக பாவனைகளாகவோ அவங்கள வெளிப்படுத்துகிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, கோபமான வார்த்தைகள், வெறுப்பான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தோரணையும் இயல்பாகவோ சந்தோஷமாகவோ நடிப்பாகவோ வெளிப்படுது. இதெல்லாம் வந்து ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தான் 6வது சக்தி மையமான ஆக்ஞா. அவங்கள மாஸ்டர் சக்தி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இதெல்லாம் கவனித்து வச்சுருப்பாங்க. எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க பெசாட்டு இருப்பாங்க. ஏதோ மாற்றி புரிஞ்சு வச்சுட்டோம், அது மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் கவனித்து அப்படியே வச்சிட்ருப்பாங்க. 7வது சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகசிரார சக்தி மையத்தை நம்ம இயக்க ஆரம்பிக்கும் போதில் இறை சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க அவங்களோட தொடர்பு கொண்டு நமக்கு இதுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி அமாவாசை இல்லையா, இதை வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். பூமியில் வந்து ஒரு எண்ணம் இருக்குது. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற பையன் வந்து திருடனாக வளருவான், பெண் வந்து சபல புத்தி உள்ளவளாக வளருவான்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணத்தை யார் வந்து விதைச்சது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படி இது மாதிரி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இறை சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு என்ன மாதிரி புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணரையோ முருகனையோ எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் வந்து அவரோட அன்பால் பல இதயங்களை கொள்ளையடிச்சிருக்கிறாரு. முருகன் அவரோட பேரழகாலையும் பேரறிவாலையும் எவ்வளவோ மனங்களை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம திருடன் அப்படின்னா சொல்கிறோம். அவங்க அமாவாசையில் பிறந்தாங்களா அப்படின்னு தெரியாது. அதுபோல் இந்த பையன் அமாவாசையில் பிறந்தான் அப்படின்னா அவனோட அன்பால் அழகால் அறிவால் எல்லோரோட இதயங்களையும் திருட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த எண்ணத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அடுத்து பெண் அப்படின்னும் போதில் அவளோட நல்ல தூய்மையான நடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், இன்னும் சொல்லப்போனால் அவளோட அழகு, இது எவ்வளவோ மூலமாக மற்ற ஆண்கள் வந்து இப்படி ஒரு துணை நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சபலம் ஏற்படுற அளவுக்கு அவள் வளர்ச்சி இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த எண்ணத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த சகசிராரம் இயங்க ஆரம்பிக்கும் போதில் இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்குள்ளே வந்து நம்ம வந்து தெரியாமல் புரிஞ்சு வச்சுருக்கிற விஷயங்களெல்லாம் நமக்கு சரியாக புரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இறைவனின் அற்புதத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உயர்நிலை தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அப்படிப்பட்ட உயர்நிலை தியானம் பண்ணுறவங்களோட நம்ம கனெக்டில் இருக்கிற பட்சத்தில் நமக்கும் அவங்க வந்து இதை புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிப்போம். நன்றி.